விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 சனிக்கிழமை ஆனி மாதம் 6ஆம் நாளுக்கான பலன்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானை அழுத்துருங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. பிரத்யேகமான அருமையான ஜோதிட தொடர்கள் அதில் வரப்போகுது. நான் சம்மந்தப்பட்ட ஜோதிட விஷயங்கள், ஜோதிட அனுபவங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிடத்தில் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கும். ஜூலை மாதம் முதல் வாரத்தில் அந்த ஆப் உங்களுக்காக ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் ஐஃபோன்லையும் அவைலபிளாக இருக்குங்கிற தகவலுடன் இன்னைக்கு சந்திரன் மக நட்சத்திரத்தில் காலை 9:26 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறமேல் பூர நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். பிற்பகல் 3:48 வரைக்கும் சஷ்டி திதி, அதற்கப்புறமேல் சப்தமி திதி. அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். உத்திராடம் திருவோணம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. காலை 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் மகம் பூரம்ங்கிற 2 நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. உத்திராடம் திருவோணம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் இருக்கிற இடத்துல இருந்து ஏதாவது சிம்பிளா கொஞ்சம் எளிமையா நாங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டு செய்யற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய உத்திராடம் திருவோணம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, வாமன அவதார திருவுருவ படம். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுக்கிறப்ப அவதாரத்திற்குள் அவதாரம், வாமன அவதாரமே ஒரு அவதாரம், அதற்குள்ள பாருங்க இன்னொரு குட்டி அவதாரம் திருவிக்ரம அவதாரம். ஒரு பாதத்தால வானத்தையும் மறு பாதத்தால பூமியையும் அளந்த அந்த காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், இந்த கதையை காதால கேட்கறதும், 4000 திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம், அதில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுங்கிற பாடலை காதுகளால் கேட்டுட்டு இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பது. இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும். இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்க முடியுங்கிறதையும் சொல்ல முடியும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இதை பண்ணிட்டு ஒரு நல்ல காரியம் செய்தோம் அப்படின்னா அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன் சார் சந்திராஷ்டமத்தன்னைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குமா அப்படின்னா, அதுதான் சந்திரனுக்கே ஸ்தானம் சரியில்லைங்கிறது. அப்போ உங்களுக்கும் ஸ்தானம் சரியில்லை அப்படிங்கிறது தான். நம்ம சந்திக்கும் நபர்கள், நம்மளுடைய செயல்பாடுகள் முன்னுக்கு பின் முரணானதாக அமையும். யாருக்கு? உத்திராடம் திருவோணம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு. இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்துல மகம் பூரம்ங்கிற 2 நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே, அங்க கேது பகவான் வீட்டில் இருக்கிறாரே. கேதுவை சந்திரன் எப்ப கடக்கிறாரு, எப்படி கடக்கிறாரு, அது ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், சிம்ம ராசிக்கு முக்கியமா என்ன பலாபலன் இருக்கும்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய இன்றைய சூரியோதயத்திற்கான பலன்கள். எப்பவும் போல மேஷராசிலிருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எதிர்ப்புகள் பலமா இருந்தாலும் உங்களுடைய துணிச்சல், உங்களுடைய தைரியம், உங்களோட போல்ட்னஸ் வேற யாருக்கும் வரவே வராது. தைரியமா தில்லா ஒத்தையால நின்று ஒன் மேன் ஷோ, ஒன் உமன் ஷோ, ஒன் மேன் ஆர்மி, ஒன் உமன் ஆர்மி தட்டி தூக்குறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். 2 தோள்களில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டுறதுல உங்களை மாதிரி முடியவே முடியாது. பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள், பேரப்பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள், சுப நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். நல்லதை எடு, ஸ்வீட்டை எடு, நல்லதை கொண்டாடுன்னு சொல்கிற தருணங்கள் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். ஆமாம் சார் வீக்கெண்ட் பிளான் சரியாக கன்ஃபார்ம் ஆகலை, லாஸ்ட் மினிட் டிக்கெட் புக்கிங் தான் கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்குது அப்படின்னு, என்னால் கரெக்டாக பிளான் பண்ண முடியல, என்னால் ஃபோர்ஸி பண்ண முடியல அப்படின்னு. இன்னைக்கு பிளான் பண்ணுற இடத்துல கேது சந்திரனும் இருக்காங்க. இந்த சந்திரனுக்கு அந்த கேது பெரிய தடையை கொடுப்பார். அப்போ ட்ராவல் பிளானில் தடையை கொடுப்பார். இல்லை பிளானை மாற்றி யோசி, கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணு, டைமிங்கை ப்ரீபோன் பண்ணு, லீவை போஸ்ட்போன் பண்ணு, ட்ராவலை போஸ்ட்போன் பண்ணு,
எக்ஸ்டெண்ட் பண்ணு, இல்லை ரத்து செய் அப்படிங்கிறது தான். என்ன சார் காலையில் ஆரம்பிக்கும் போதே நீ ரத்து செய்யுங்கிற, நான் என்னங்க பண்ணட்டும்? சந்திரனே கேதுக்கு முன்னாடி ரத்தாகிறாருங்கிறது தான் இன்னைக்கு ராசி பலன். ஸோ அப்படியா சார்? பிரயாணங்கள் சங்கடப்படும், சந்திப்புகள் சற்று சங்கடம் தர வேண்டிய அமைப்பு. ஆனால் இன்னைக்கு நாள் ஓரளவுக்கு தீர்க்கமாக இருக்கும், பணப்பஞ்சம் ஏற்படாது, உங்களோட ரெகுலர் ரொட்டீன் பாதிக்கப்படாது, உறவுகள்கிட்ட சின்ன சின்ன அதிருப்திகள், கொஞ்சம் ஒத்து போகாத ஒரு நிலை, மனம் ஒத்து போகலைன்னு சொல்கிற நிலை இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது சமாளிஃபிகேஷனாக ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புது முயற்சிகள் வேண்டாம். இருக்கிறத நகர்த்திக்கிட்டு போனோம்னா போதும். புதுசாக நான் அங்கே போகிறேன், நான் இங்கே பார்க்குறேன், நான் இங்கே பேசுகிறேன், அங்கே பேசுகிறேங்கிறது வேண்டாம். சந்திரன் கேதுவை கடந்ததுக்கப்புறம் புதிய சந்திப்புகள், புதிய அறிமுகம்லாம் வச்சுக்கலாம். இந்த வீக்கெண்ட் முடியட்டும், இந்த வீக்கெண்டை ஒரு லீவாகவே என்ஜாய் பண்ணுவோம், ரெஸ்ட்டாகவே என்ஜாய் பண்ணுவோம். மிதுனராசி நேர்களே, ட்ராவல் கண்டிப்பாக வேண்டாம். புது அறிமுகங்கள், புது சந்திப்புகள், அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் போகிறது, இந்த ரிஸ்க் எடுத்து செவரேறி குதிக்கிறது, அதை நான் பார்த்துக்கிறேன், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நான் கேது சந்திரனை பார்த்து பாருங்கிறது தான் நிஜம். அப்போது புது முயற்சிகள் தடையாகக்கூடிய அமைப்பும், புது சந்திப்புகள் தடையாகிறதோ ரத்தாகிறதோ தள்ளி போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வேண்டாமிருதம் காண்டாமிருதம் தான். சார் என்ன சார், அமிர்தம் தான், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சந்தோஷம்தான், ஆனால் அதை இன்னைக்கு சொல்ல வேண்டாம், நாளைக்கும் சொல்ல வேண்டாம், ஒரு 2 நாள் தள்ளி போட்டு சொல்கிறது கடகராசி நேயர்களுக்கு நல்லது. இதுக்கு பேர் தான் கடகராசி நேயர்களே டிலேயிங் டாக்டிக்ஸ். இல்லைன்னு தான் சொல்ல போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சிரமமாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்து சொல்வது அப்படிங்கிறது நல்லது. அளவை தாண்டினால் அமிர்தமும் நஞ்சு, அளவுக்கு மீறி எதுவும் போக வேண்டாம். அதே மாதிரி அளவை தாண்டின விஷயம், இந்த மேஜர் ஸ்கேலா மைனர் ஸ்கேலா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அளந்து பார்த்து செய்யணும். உலகளந்த பெருமாள் தான் இன்றைக்கி பரிகாரமாக சொல்லியிருக்கேன், நீங்களும் அவரையே ஃபாலோ பண்ணீங்க. உலகத்தை அளந்த அந்த பெருமாளோட திருவுருவப்படம், அந்த கதை இன்னைக்கு உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். அசையும் அசையா சொத்தினுடைய பாரம் பாருங்கள், இன்றைக்கி ஆடிட்டர்கிட்டேருந்து கால் வரும், இல்லை உங்கள் அட்வொகேட்கிட்டேருந்து கால் வரும், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸில் இருக்கிறவர்கிட்டேருந்து ஒரு முக்கியமான கால் இருக்கும். எதுக்கு? ஃபீஸ் அதுக்காகத்தான். கொஞ்சம் வேண்டா அமிர்தம் அப்படிங்கிறது இருக்கும், அமிர்தம் தான் வேண்டாத நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆமாம் சார் கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்திலையும் சூழ்நிலைகள் சரியில்லாத தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதிருப்திகள் நிறைய காணப்படும். கணவன் மனைவி உறவுகள் இடையே சிறு விரிசல் காணப்படும். இந்த மாதிரிலாம் ஆத்திரம், அழுகை, கோபம் இதெல்லாம் உறவுகளுக்குள்ளே இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போட்டு பேசுறது நல்லது. யார் எவர் என்னன்னு நினச்சி பாருங்களேன், எல்லாம் நம்மால் தானே. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் தான் சந்திரன் ஏராசிலையும் கேதுவை கடக்கணுங்கிறதையும் சொல்லிட்டீங்க. என்னைய வச்சு தான் இன்றைக்கி நாளே ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் தானா, என்னைய சுற்றி தானா, நானா, எனக்கே எனக்கா அப்படின்னு கேட்ட மாதிரிலாம் உங்களுக்கு தான் மனப்பதட்டம், டென்ஷன், படபடப்பு, காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை. ஆமாம் சார், ஏசி ரொம்ப மேலே அடிச்சிருச்சு பாருங்கள், ரொம்ப த்ரோட் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிற நிலை. இந்த ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருளை உங்களை யார் சாப்பிட சொன்னது? நிறைய மனசங்கடப்பட வேண்டிய தருணங்கள். மனசு கெட்டு போச்சு சார், நிம்மதி கொஞ்சம் குறையுது அப்படின்னு. நீ எனக்கு வண்ணமதி உன்மடியில் கிடக்கும் நிம்மதி தான் என்று உந்தன், நீ எனக்கு வண்ணமதி வட்டமதி வானத்திலே இருக்கு, நீ எனக்கு தேடும் மதி நிம்மதி அது எங்கே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த மதின்னா சந்திரன், இந்த சந்திரன் கேதுவை போகும் பொழுது சந்திரனுடைய சாராம்சங்கள் கெட்டு போகும். கேதுவை போல் கெடுப்பவன் இல்லைங்கிறது ஜோதிடம். கொஞ்சம் கெட்டு போக வேண்டிய தருணம். பழைய உணவுப் பொருட்கள், உணவு ஸ்கிப் செய்கிறது, கொஞ்சம் அதிருப்தியான நிலையில் உணவுப் பொருட்கள் எடுக்கிறது, அதிருப்தியான தருணங்கள், உறவுகளிடையே அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டிய தருணங்கள். சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு கொஞ்சம் நடிக்க கற்றுக்கங்க, மனசில் இருக்க இறுக்கங்களை குறைக்க கற்றுக்கங்க, தடுத்து நிறுத்த கற்றுக்கங்க, வார்த்தைகளை தடுத்து நிறுத்துறதுக்கும் கற்றுக்கங்க. தெய்வ வழிபாடுகள், பிரார்த்தனைகள் பெரிய அளவுக்கு வெற்றி தரும். இன்னைக்கு பிள்ளையாரோட விக்கிரகம், விநாயகரோட விக்கிரகம், விநாயகரோட மந்திரம், விநாயகரோட திருவுருவப்படம் வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னா, அப்பா விநாயகர் எனக்கு மெசேஜ் சொல்லியிருக்காரா கார்த்தி சார், டேரக்டர் எடுத்து பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு. ஆமாம், விநாயகர் உங்களுக்கு இன்னைக்கு செய்தி சொல்கிறாருன்னு தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தாய் தகப்பன் விதத்தில் சின்ன சின்ன அதிருப்திகள், தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் உங்களுக்காக இன்னைக்கு வரும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. ஆமாம் சார், பிடிச்சது விட மாட்டேங்குது, சேசிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு போயிட்டே இருக்குது. நானும் எப்படி அட்டாக் பண்ணலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு ஆட்டம் ட்ரால இருக்குது, இப்படியே போகட்டுமா இல்லை நான் பதிலடி கொடுக்கட்டுமா அப்படின்னு கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம். சந்திரன் உங்கள் ராசிக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பதிலடி கொடுத்துக்கலாம். அந்த தென்னந்தோப்பு, இந்த வாய்க்காக்கரை, அந்த ஒத்தையடி பாதை, அந்த இருட்டு நேரம், கொஞ்சம் ஊங்கிற சத்தம், அந்த துரு அப்படிங்கிற சவுண்டு, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவே இருக்குது சார். டிவியில் பார்க்குறப்ப இதெல்லாம் ரொம்ப மிரட்டலாக இருக்குது, ஆனால் நேரில் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக இருக்குது.
இந்த ஃபியர் அப்படின்னு உங்களை கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. மனக்கழக்கங்கள், மனத்தயக்கங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். மாலை நேரம் வரைக்கும் அந்த பரிதவிப்பு இருக்கும். நாளைக்கு வரைக்குமே அந்த பரிதவிப்பு அப்படிங்கிறது இருக்கும். சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கட்டும். விரயங்கள் தொடர்ந்து காணப்படும். குடும்ப உறவுகளிடையே நிறைய அதிருப்திகள் ஏற்படும். உங்களை வாங்க வாங்கன்னு தான் கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் போக முடியாத தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். விழாக்கள், விசேஷங்கள், இந்த கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸோட காலிங் இதெல்லாம் ஸ்கிப் செய்கிற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்காக காணப்படும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது. லீவு தான், ரெஸ்ட்டு தான். ஆனால் பாருங்கள், எனக்கு மட்டும் வேலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வேலைன்னு வந்துட்டா வேலை நான் வெள்ளைக்காரன்னு சொல்கிற தருணம் துலாம் ராசி நேயர்கள். கடமையே கண்ணாயிரம்னா பார்த்துக்கங்களேன். அப்போ கடமை கண்ணாயிரங்கிற பேர் உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல. காலையில் எந்திரிச்சு இந்த வேலையோட லிஸ்ட்டை பார்க்கல அப்படின்னா நமக்கு தூக்கம்ங்கிறது வராது. ஃபோனில் சார்ஜை பார்க்கல சார், இந்த அலாரத்தை பார்க்கல, கொஞ்சம் தூங்கிட்டேன் பாருங்கள், அவசரமாக வேகமாக இப்படி அறக்க பறக்க காரியங்கள் செய்ய வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். கால் ரெண்டுலேயும் சக்கரம் தான் இருக்காது. ஆனால் எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அடிச்சுக்கிறது சத்தியமாக உங்களால் மட்டும்தான் முடியும். உங்கள் வண்டிக்கு வாய் இருந்துட்டுதுன்னா அழுது தீர்த்துரும். உங்கள் வண்டியை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாத இடம் பெரிய அளவுக்கு இருக்கும். கூட்ட நெரிசல் அப்படிங்கிறதை கண்டு ஒதுங்க வேண்டிய நிலை, கொஞ்சம் பயப்பட வேண்டிய நிலை. கூட்டமா அப்படின்னு கூட்டத்தோட கூட்டமாக நிற்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க விருச்சிக ராசி நேயர்களை பாருங்கள், நமக்கு தனி தமிழ்னு தாங்க பேர். கூட்டத்திலலாம் நிற்கணுங்கிற அவசியம் இருக்காது. கௌரவம், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். நீங்களும் ஒன் ஆஃப் த விஐபின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்போ பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், திடீர் வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு காணப்படும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணம். எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும். கொஞ்சம் வட்டி, வரி, வாய்தா, ரொட்டேஷன் இதெல்லாம் இருக்கும். கிரெடிட் கார்டை 2 இடத்துலையாவது இன்றைக்கி பயன்படுத்துகிற மாதிரி நிலை இருக்கும். அதே மாதிரி இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட தணிக்கை, வாகனம் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள், அடையாள அட்டைகள், இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. அதை கரெக்டாக வச்சுட்டு போங்க. அதை ரெஃபரன்ஸாக கேட்பாங்க, இல்லை அதை பற்றின பேச்சாவது வரும். அப்படி எடுத்து காட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகி போய்கிட்டே இருங்க. டிரைவிங் லைசன்ஸாக கூட இருக்கலாம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் பெரிய அளவுக்கு ஜாஸ்தி இருக்கும். அரவணைப்பு, எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள், எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டிய அமைப்பு. குகனோட 5 சுக்ரீவனோட 60 விபீஷணனோட 70 அக்கம் பக்கத்துலேயும் வேணும், உறவுகளும் வேணும், நட்புகளும் வேணும், எல்லாமே வேணும் அப்படின்னு எல்லோருடனும் அரவணைத்து கோபதாபங்களை மறந்து உணர்வுபூர்வமான நாளாக இன்றைக்கி இருக்கும். மாலை நேரத்தில் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியனு, ஃப்ரெண்ட்ஸு குரூப்பு, இந்த அப்பார்ட்மெண்ட் குரூப்பு, ஃப்ளாட் குரூப்பு, ஆஃபீஸ் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, இந்த நம் குடும்பங்கிற குரூப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பிளான் சந்தோஷமாக இருக்கும். அதற்கான கொஞ்சோண்டு செலவு உங்களை ஏற்றுக்க சொல்லுவாங்க. கார்த்தி சார், இந்த மொய் செய்வேன்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களான்னு கேட்குறது எனக்கு தெரியுது. இன்னைக்கு கொஞ்சம் மொய் வச்சு தாங்க ஆகணும். சந்திரனே கேதுவுக்கு உங்கள் ராசியில் மொய் வைக்கிறாரு. இப்போ நீங்களும் வைக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சின்ன மொய்யாக தான் இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன கல்லு பெத்த லாபமா, பெத்த கல்லு பெத்த லாபமானா அது இல்லைங்க, லாபம் இல்லைங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே எஃபர்ட்ஸ் பயங்கரமாக இருந்தது, வியூஸு பயங்கரமாக இருந்தது, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பயங்கரமாக இருந்தது, லைக்ஸ் இத்தனை பேர், கமெண்ட்ஸு தெரிக்குது. ஆனால் கடைசியில் என்னப்பா ரெவென்யூ வந்ததுன்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப குறைச்சிக்கு இருக்குங்க, கையை தேய்க்க வேண்டியதாக இருக்குது, கையை பிசக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. பற்றாக்குறைகள், ஷார்ட்டேஜஸ், எரிபொருள் பற்றாக்குறை, அதை க்யூவில் நின்று நிரப்ப வேண்டிய தருணம். என்னது இவ்வளோ பெரிய க்யூவா, சரி வெயிட் பண்ணி கம்முன்னு போட்டு போவோம், இல்லைன்னு சொல்லாமல் வாங்கிக்கிட்டா சர்த்தம் அப்படின்னு. 10ஓட 1 11. கார்த்தி சார், அத்தோட இதுவும் 1 நானும் 1ன்னு கூட்டத்தோட கோவிந்தா போட்டோம்னா நல்லது. இந்த தனி தகவல் நான் தான், இந்த பாருங்க, இந்த கவன ஈர்ப்பு போராட்டம்லாம் நடத்துனீங்கன்னா சிக்குனீங்கன்னு அர்த்தம். செதைச்சிடுவாங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்றுவாங்க, அவுட் ஆஃப் ஆர்டர்ன்றுவாங்க, அவுட் ஆஃப் ரேஞ்சுன்றுவாங்க. உங்கள் ஃபோன் எதுவும் அவுட் ஆஃப் ஆர்டர் போகாமல் இருந்ததுன்னா சந்தோஷம். சார்ஜ் கம்மியாக இருந்ததுன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை எனக்கும் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குமா. போராட்டத்திற்கு பிறகு வெற்றி காலம் காண வேண்டிய அமைப்பு. சார் அப்ஸ்டேர்ஸ் சார், சார் டவுன்ஸ்டேர்ஸ் சார், சார் அங்கே போனேன் சார், சார் இங்கே போனேன் சார். இந்த பந்தடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை இன்னைக்கு பந்தாட்டம் அடிப்பாங்க அப்படின்னா. சார் பந்தாட்டம் அடிப்பாங்களா சார்? ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். இதை பொறுத்து கொள்ள வேண்டிய நிலை, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை கும்பராசி நேயர்களுக்காக இருக்கு. மன போராட்டம், குடும்ப உறவுகளிடையே உரிமை மாறாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அதிருப்தியான தருணங்கள், தேவையில்லாத அட்வைஸ்லாம் வரப்போ தான் பத்திக்கிட்டு எரியும். என்னது உள்ளே இருந்து பார்த்தா தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. இந்த உள்ளிருப்பு போராட்டம், வெளியிருப்பு போராட்டம்லாம்
குடும்பத்தில் பெரிய அளவுக்கு வருத்தமாக இருக்கும், உம்முனே மூஞ்சி இருக்கும், அன்புக்குரிய துணை கிட்டேருந்து அதிருப்தியான தருணங்கள், வம்பு கலாட்டாக்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஊருக்கு போகலாமா வேணாமா, விசேஷத்துக்கு போகலாமா வேணாமா, நீ போயிட்டு வா நான் மட்டும் போயிட்டு வரேன், இந்த சேர்ந்து போகிறோங்கிறதுக்கு பட்ஜெட் இல்லை, பட்ஜெட்டிங், காஸ்டிங், மேனவர்ஸ் பிளானிங், எஸ்டிமேஷன் பெரிய சிரமம் தரக்கூடிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் நாள் நவுத்துறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும். அடுத்து இருக்க மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த வரவேற்பு ஃப்ரெண்ட்ஸுங்களை வரவேற்கிறது, உறவுகளை வரவேற்பது, பிஸ்னஸ் பார்ட்னர், சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், நல்ல ரேஞ்சான வாகன பிரயாணங்கள், அதற்கான விரயங்கள். ஆனால் செலவெல்லாம் பார்த்து கவலைப்படுற ஆளா நம்ம? செலவை பார்த்து ஹலோ சௌக்கியமானு கேட்குற ஆள் இல்லை அப்படின்னு, என்னம்மா கண்ணு சௌக்கியமான்னு வரவு செலவை பார்த்து கேட்க வேண்டிய தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். செலவு பண்ணுறதுலையும் சரி, திருப்பி அந்த பணத்தை செலவு பண்ண பணத்தை சம்பாதிக்கிறதுலையும் சரி, கில்லாடிக்கு கில்லாடி, கீரை வடைக்கு கீரை விடை, ஆமை வடைக்கு ஆமை விடை. அப்போ இந்த இன்னைக்கு பாருங்கள், ஒரு வேளையாவது வெளியிலேருந்து உணவு சாப்பிட்றதோ, வெளியில் உணவு ஆர்டர் போடுறதோ, அதற்கான செலவு விரயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அமைப்பு, வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். பிள்ளைகளால் சுப செய்திகள், சந்தோஷமான செய்திகள், பிள்ளைகளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ, அந்த குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷமான தருணத்தை அனுபவிக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. ஹிஸ்ட்ரி, வரலாறு, இதிகாசங்கள், புராணங்கள் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸாவது இருக்கும். இந்த பொன்னியின் செல்வன், கடல் புறா, அதே மாதிரி மாடப்புறா, தூதுவிட்ட புறா, அன்னப்பறவை, நலச்சரித்தம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவாக நினைக்கிற ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, அவருக்கு காவலாக இருக்க 7 முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.